ஏசியா தீர்க்கதரிசன புத்தகம் 58வது அதிகாரம் 11வது வசனம். கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி, கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி, மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி, உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய். இதை பார்த்து கொண்டிருக்கிற கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கு கர்த்தர் கொடுக்கிற வாக்குத்தத்தம் இது. கர்த்தர் நித்தமும் என்ன பண்ணுவார்? நம்மை அவர் நடத்துகிறதான ஒரு நல்ல தெய்வமாய் அவர் இருக்கிறார். அல்லேலூயா. எனக்கு ரொம்பவும் பிடித்தமான வாக்குத்தத்தங்களிலே இந்த வாக்குத்தத்தம் மிகவும் எனக்கு பிடித்தமான வாக்குத்தத்தம். இது வாக்குத்தத்தம், அந்த முதலாவது வசனம் அது ஒரு வாக்குத்தத்தம். ஆனால் அந்த வாக்குத்தத்தத்திற்குள்ளாக 5 ஆசீர்வாதங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். ராமேன் சொல்லுவோமா? அல்லேலூயா. 5 ஆசீர்வாதங்களை கர்த்தர் என்ன பண்ணி வைத்திருக்கிறார். முதல் ஆசீர்வாதமே கர்த்தர் உன்னை நடத்துவார். அல்லேலூயா. அது வாசிப்போம் அந்த வசனத்தை. கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி, 1 மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி, 2 உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார், 3 நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் 4 வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய். ஆமென். 5 ஆசீர்வாதங்கள். அல்லேலூயா. பொதுவாக 5 என்று சொன்னால் அது கிருபையை குறிக்கும். ஆவிக்குரிய எண்களில் 5 என்று சொன்னால் அது கிருபையை குறிக்கிறதாய் அது இருக்கிறது. அது 5 என்பது ரொம்பவே பிரதானமான ஒரு விஷயம். இந்த உலகம் இயங்குகிறது என்று சொன்னால் அது பஞ்ச லோகங்கள் என்று சொல்லி என்ன பண்ணுவாங்க? பஞ்சபூதங்கள் என்று சொல்லுவார்கள். நிலம், நீர், காற்று, ஆகாயம், நெருப்பு. இதில் ஒன்று குறைந்தாலும் உலகம் இயங்காது. ஒன்று குறைந்தாலும் நாம் இந்த உலகத்திலே வாழ முடியாது. அதே போல 5 புலன்கள் உண்டு. என்ன 5 புலன்கள்? கண், காது, மூக்கு, நாக்கு, அதுக்கப்புறம் தோல். ஆக இந்த 5மே என்ன? அது இதில் ஒன்று குறைந்தாலுமே நமக்கு என்ன பண்ண முடியாது. அது சரீரத்திலே ஒரு குறைபாடு உள்ள ஒரு சரீரமாக, குறை உள்ள ஒரு மனிதனாக தான் நம்ம என்ன பண்ண முடியும்? வாழ முடியும். ஆண்டவர் வாக்குத்தத்தங்களிலே ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களும் வைத்திருக்கிறார். இந்த 5 ஆசீர்வாதங்களையும் நாம் பார்ப்போம் என்று சொன்னால் அதை ஒன்று குறைந்தாலும் அந்த வாக்குத்தத்தம் அங்கு நிறைவு பெறாததை நாம் பார்க்க முடியும். ஏதாவது ஒரு ஆசீர்வாதத்தை நீங்கள் அதிலிருந்து எடுத்து பாருங்களேன், அந்த வாக்குத்தத்தத்துடைய நிறைவை நம்ம என்ன பண்ண முடியாது, அந்த இடத்துல பார்க்கவே முடியாது.